Konnichiwa guys, welcome back to Chronicle நான் நிக்கா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து Minecraft ஃபார்வர் வேர்ல்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ I hope this episode will like you. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட் எடுத்துக்கனா. ஐயோ அவன் ஸ்டார்வேஷனில் இருக்கான். ஸோ இப்போ நான் இருக்கிறது ரொம்ப இந்த வெப்சைட் வந்து நம்ம வந்து அட்வென்ச்சரிங் தான் வருவோம். புரிஞ்சிருக்காதுல, புரியக்கூடாது. ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து அந்த சைடு இந்த மேங்க்ரோவ் இருக்கா, அதுக்கு அந்த சைடில் சவானா இருக்குது, இந்த சைடில் நார்மல் ஸ்வாம்ப் இருக்குது. இப்போ வந்து பேஸ்கெட் இருக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடி. 4 சுகர் கேன் வளராதுல, மோஸ்ட்டாக 3 தானே வளரும் நேச்சுரலாக. சரிதானே? அப்படியே அந்த கரைக்கு அந்த நீண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு போனால் நார்மலான பிளெயின் இருக்குமா. இப்போ நான் வந்து எந்த கரையில் கெட்ட தொடங்கலாம், இதுதான் இப்போ எனக்கு ஒரு டவுட். இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாயா? பெட்ராக்கில் தான் அதிக அச்சீவ்மெண்ட் கேஸ் தெரிஞ்சுட்டு. சரிதானே? இப்போ இந்த சைட்லேயே கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்போம். அதாவது ஹோப் ஐ வில் ஃபவுண்ட் எனிதிங் குட். ஐ திங்க் அட்வென்ச்சரிங்க்கு ஃபஸ்ட்டு எல்லா வுட்டையும் தான் கேதர் பண்ணணும் தான் பிளானு. சரிதான். இப்போ வந்து திரும்பியும் போனாவும் இங்கே என்ன தண்ணியாக தான் இருக்குது. ஃபியர்ஸ் ட்ராப் ஆகுது கைஸ், ஆனால் பரவாயில்ல. ஸோ இந்த சைடு ஒரு ஜங்கிள் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஏற்றணும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இந்த சைடில் ஜங்கிள் மட்டும்தான் இருக்குது. தவக்கலையும் இருக்குது, தவக்கலையும் அடிக்கணும். பையன் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வில்லேஜை நோக்கி திரும்பி போயிட்டு என்னோடய ஸ்பாடுக்கு போவோம். கோல்டு வச்சு கோல்டு எடுக்க முடியாது தான். ஏன் எனக்கு மன கஷ்டமாக இருக்குன்னா, ஸோ இப்போ மேங்க்ரோவ் ஸ்வாம்புக்கு போயிட்டு அப்படியே அக்கேஷியாவை எடுத்து அங்கே அப்படியே ஜங்கிளுக்கு போயிடும். அதுதான் ஏன்னா இப்போ வில்லேஜை சுற்றி தான் போகணும். ஸோ மேங்க்ரோவ் வழியாகவே போயிடும். சுற்றி தான் போவோம், நாங்கள் சுற்றி தான் போவோம், நாங்கள் சுற்றி தான் போவோம். அதாவது மேங்க்ரோவில் வந்து சாப்ளிங்ஸ் கிடையாது, அதுக்கு வந்து ஃபோட்டோ கேர்ள்ஸ்னு நினைக்கிறேன் பேர் வரணும். சரியா? இது இது உடைக்கிறேன். இது விஷயம். ஸோ ஸ்ப்ரூஸ் அந்த கரைக்கு இருக்கு. சூப்பர். இப்போ எனக்கு ஃப்ரேம் ட்ரா எமரால்ட் பிளாக் கேஸ். இது ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போ இது அயன் உடைக்குமா? கொய்யால் இது எதுக்குடா ஸ்பீடாக உடச்சி பார்ப்போம். வச்சு கொஞ்சம் கிராஃப்டிங் டேபிள்லே நான் கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டு இருப்போம். அதான் ஒரு செகண்ட் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிதான். ஆனால் அயன் பிக்கை வச்சு தான் எமரால்டையும் அடிக்க முடியாது. அயன்டா மோஜங்கு. அயனுக்கு அடுத்து கோல்டு தான் பெரிய அப்கிரேடு. அயனுக்கு நெக்ஸ்ட்டு இது. ஆனால் அதுவே கோல்டு உடைக்கிடுச்சு. இவ்வளோ கோல்டு இருக்குது, வந்து எடுத்துக்கலாம்.
ஜங்கிளை நோக்கி ஒரு பயணம் பட. சட்டு சட்டு வர்றேன். நான் எத்தனை இடம் இருந்தாலும் நான் இந்த வழியாக தான் போவேன். நாலு குட்டி பாண்டா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் பாண்டா எப்படி இருக்கும் தெரியும். ஃபார்ச்சூன் நான் ஸ்டிக்கு மட்டும் தான் கிடைக்குது. ஸ்டிக்கு வேண்டாம்டா. ஷாப்பிங் கிடச்சிட்டா. இந்த கொக்கோ பீனையும் எடுத்துரும். எப்படின்னா நம்ம ப்ரௌன் டை பண்ண போகிறதில்ல, அதனால நான் இதை எடுப்பேன். காய் மட்டும்தான் இருக்கு. ஆனால் அது பரவாயில்ல. பேம்புக்கு வந்து இது தூங்குற நேரம். இது வந்து இந்த கரையிலே இது கொஞ்சம் வெளியே போய்க்கிறேன். ஒரு மட்டுமே தெரிய மாட்டேதியா? ஐயோ, சன்ரைஸை பார்த்துப்போம். நான் வச்ச மையம் வந்து அப்படி இப்போ அட்வென்ச்சரிங் தான் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம வந்து பேஸ் கட்ட இடத்தையும் பார்க்கலாம். இல்லை வில்லேஜில் கட்டுறது ஆளுக்கட்ட யோசனை தான். ஜங்கல் இப்போ வந்து நான் பார்க்க பிளேயர் ஏரியா தான். பார்க்க போய் நான் சொல்லுவேன். ரெடி பதிலாக ஸ்டிக்கு தான். அப்போ ஸ்டிக் ஃபஸ்ட்டு ஸ்லே இங்கே இருக்குது. ஸ்டிக்கு அதை எப்படி நீங்கள் ஒன்று இதெல்லாம் ஞாபகம் பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்டாங்க. லீஃபில் பெட் வைக்க முடியாது. ஆனால் நம்ம போய்க்கலாம் வைக்கலாம். சரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டே இருக்கோம். கேவ் மாதிரி வராது. கேவே வராது. அடிச்சு சொல்லுங்க. இந்த வேலை சீடு கூட தரேன். கேவு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த கோஆர்டினேட்ஸ் மட்டும் அனுப்பிவிடுவேன். மகிழியாயிரும். அடி நொறுக்க விழுந்தால் தான் எனக்கு கொஞ்சம் தாங்க. அதான் ப்ரௌன் பாண்டா எனக்கு கிடச்சா எப்படி கொஞ்சம் கிடைக்காது. ஸோ மெலன்ஸ் இருக்குது. வெயின் கிளச் வெயின் இருக்கா? இல்லை. சரி இப்போ இது வந்து மேங்க்ரோ. மேங்க்ரோவில் தான் கிளச் பண்ணுறதுக்கு ரிஸ்க் தான். அவசரத்துக்கு இது வெயின் இல்லையா? லீஃபா? ஐயா தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கலாம். இவன் வந்து அங்கே உள்ள வெயின் தான் இருக்குது. ஸோ ஏன்னா கிளச்சை இந்த வெள்ளையும் பார்த்துட்டேன். என்னது இல்லை அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் அந்த ஷாப்பிங். கிடைக்கல. அங்கே இருக்குது. சாரி அப்பா எடுத்தேன். ஆள் மாற்றி எடுத்தேன். ப்ளீஸ் இப்போவும் கிடைக்கல. ஓ வச்சுருக்க கூடாதோ சொல்லுங்கய்யா. ஐயே ஃபோட்டோக்கள் கை சொல்லி வேணால் அது எப்படி எடுக்கலாம் வரது. வேறு வழியில் ஓ கையில் எடுத்து இப்படியும் கிடைக்காது. எனக்கு தெரியும் இது இப்படி கிடைக்காது. ஓ ஓய் ஐயா தெரியாது எனக்கு. ஃபோட்டோக்கள் எப்படியா நான் மறந்துட்டு என்ன சிஸ்டமா சிம்பிள் சிப்ஸ் எடுக்கணும். இதை எடுக்கணும். சரி அப்பா எடுத்தேன். அப்பா சரியாக தான் எடுத்தேன். நான் தான் கொஞ்சம் அல்பா எல்லாம் வேறு மாதிரி இருக்கேன். சரி இப்போ வந்து வெளியே போகிறோம். இந்த காட்டு வட்டி காட்டு என்ன தேவைப்படுறேன் நினைச்சவா நம்ம இது வந்து அப்படியே அக்கேஷியா கூடிடும். இந்த நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. அங்கேயும் ஒன்றும் இருக்காது. அது வேறு இங்கே இந்த மாதிரி கொஞ்சம் கொக்கோ பீன்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். அங்கே அது கூட கிடைக்காது. ஒன்றுமே இல்லை. நாளே வச்சுட்டு தான் இருக்கேன். ஹாட் ஓமஞ்சி நான் பார்க்க இல்லை. டீ குடிச்சி சாகுறேன். டீ குடிச்சி சாகுறேன். பாட்டு திறமைகள்லாம் இப்படி தான் காட்டணும். ஸோ இதுக்கு நடுவில் கட்டினாலும் 100 ரூபாய் தள்ளி தான் கட்டணும்னு இருக்கும். நான் அக்கேஷியா வைத்த சூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். டீ குடிச்சேன்னு சார் தானே. அக்கேஷியாவில் பிளேன்ஸே இல்லையா? சூப்பர் தேங்க்யூ. போய்ட்டோம். கோல்டன் ஆக்ஸோட ஷார்ட்னஸ். சரி கொண்டாச்சு எடுத்துக்கணும். சரி நான் இதை தான் கலெக்ட் பண்ணேன். நல்லா விரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் கலெக்ட் பண்ணேன். அது நான் வந்து சரி தான் நம்ம வந்து அந்த ப்ரௌன் மஷின் முன்னாடி ஓடிடும். ஸ்வாம்புக்கு போனால் அது வேறு கிடைக்க வந்து வச்சுருக்கேன். நான் இங்கே சும்மா வேண்டுனே விளையாடிட்டுருக்கேன். இப்போ பிறகு தான் தத்துட்டா தான் நான் அங்கே வை நீ சங்க வை. சுகர் கேன் வந்து எவ்வளோ ஓகேன்னு தெரியுமா கைஸ். ஸோ இனிமேல் வந்து இன்ட்ரடக்ஷனில் இல்லை கொஞ்சம் அதில் போகிற மைனிங்கில் 4-5 டைமண்ட்ஸ் கிடைக்கும். சார் 4 ஸ்டாக் டைமண்ட்ஸ் கிடைக்கும். அது லக்கெல்லாம் கிடையாது. அது வேறு கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து போய் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிப்போம். 4 தான் இருக்கா? ஐயோ
ஒரு ஷீல்டு ஒரு பிக்குன்னு பார்த்தாலே கரெக்டாக நல்லா ஆகிட்டு. சரி ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று அம்போன்னு போயிட்டு ப்ளூஸ் எடுக்க வரப்பேன். சரி ப்ளூஸ் தான் போகலாம். ஸோ கைஸ் நான் பிளான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ வந்து பிக்கு வேண்டாம். பிக்கு விட முக்கியமாக நான் வந்து இப்போ என்னது வேணாம் மாடாது அது பக்கெட்டு தான் வேணாம். பில்டிங் பிளாக்ஸ் எடுத்துக்க மாட்டேன் தெரியும் ஈஸியானதுக்கு தான். ஸோ இதான பிளாக்கு ஏதோ இங்கேருந்து இங்கே தான் வில்லேஜ் வந்து சரி இங்கே நம்ம கணக்கு எடுத்துக்கோம். 250 நம்ம கிட்ட ஒரு இடத்துல வந்து பெட் வைக்கிறாரு. இல்லை ஃபெதர் ஃபாலிங் இருக்கும் அதான் பார்த்தேன். 3-4 ஹார்ட் போகிற இடத்துல ஒன்று தான் போதுங்க. நான் கம்மியாகுது கீழே வந்தாலும் ஃபெதர் ஃபாலிங் கூட காப்பாற்றாது. அந்த அவ்வளோ ஆகிட்டுது. என்னையே கொஞ்சமாக தெரியல இங்கே ஃபெதர் ஃபாலிங் காப்பாற்றோன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ டெசர்ட்டை கிடச்சினா நல்லாயிருக்கும். டெசர்ட்டில் களிச்செடி தான் கிடக்கு. களிச்செடி சரிதான். இங்கே தான் பெட்டை போடுவோமா? கிராஃப்டிங் டேபிள் அதுக்குள்ளே அடுத்த நைட் ஆகுது. ஐயே சரி இன்னொரு டபுள் செஸ்ட்டு தான் நம்ம பண்ணோம். சரி ஓகே அதான் இருக்குதானே தான் இதுதான். இப்போ வந்து இதை வந்து ஸ்மோக்கராகவும் இது பிளாஸ்ட் ஃபர்னஸாகவும் ஆக்கணும். அதோட முக்கியமாக நம்ம எடுத்து வந்த எல்லா மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் தூர போட்டு வரணும். ஜங்கிளோடது எங்கேயா? ஜங்கிளோடது காணும் கைஸ். ஜங்கிளோடது எங்கே எடுத்து வரலையா? அடங்கய்யோ சரி அதுக்கு அவ்வளோ இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ அழாமல் அதுக்கு பார்த்தா வேறு என்ன வேலை பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவோம். என்ன பேம்பு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் அது வேறு கதை. ஏதோ இப்போ வந்து ஸோ பேசிக்காக இந்த எபிசோடில் இதையும் முடித்துக்கிறேன். ஸோ டைட்டில் கொடுத்துக்கிறேன்ப்பா. ஸோ பாய் 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 பாய். அடுத்த எபிசோட் மஜாவாக இருக்கும்.